ஏம்மா உனக்கெல்லாம் அறிவு இல்லையாம்மா? காசு திருப்பி கொடுக்கணும்ல, நீ எல்லாம் ஏமா கடன் வாங்குற? அன்றைக்கி உன் மவனை நம்பி தானம்மா பைசா வாங்கிட்டு போனேன். அவன் என்னடா வீட்லேயே படுத்து கிடக்கான். உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு டெய்லி வந்துட்டு போகிறதாம்மா என் வேலை. ஆ இந்த வந்துட்டார்ல துறை, படிச்சுக்கிட்டே இருப்பார், வேலைக்கு போக மாட்டார். இவனை நம்பி கடன் வாங்கியிருக்கேம்மா. தராதரம் பார்த்து கடன் கொடுத்துருக்கணும். வயசு பையன் இருக்கான்னு கொடுத்தோம்ல, என்ன சொல்லணும்? ஒரு 2 நாள் பொருங்களாம் பார்த்து தரேன். எப்போ உனக்கு தான் இத்தனை வயசு ஆகுதுல்ல? தாரேன். இந்த அண்ணன் ஒன்னெல்லாம் வேணாம் சரியா? அடுத்த வாட்டி வரும்போது கையில் காசு இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். சர்க்கார் உத்தியம் போகலாம் ஒரு தகுதி வேண்டாம், ஆள் ஆளுக்கு கிளம்பிட்டானுவோ. அக்கா லோனு. தம்பி அக்கா என்ன ஆளையே காணும். இப்போ நிச்சய சரி வா அங்கே போய் பார்ப்போம். சரி வா. அந்த பையன் தானே அவன்? அவன் தான் அவன் தான். லோனை வாங்கிட்டு காடுகாரன்லாம் ஆளே காணும். சை இன்னைக்கு என்ன தான் சொல்லுதான் பார்ப்பேன். ஏப்பா தம்பி வீட்டில் போய் பார்த்தா ஆளையே காணும். லோன் வாங்கினீங்களா? கட்டணும் என்ன இருக்கா இல்லையா? இப்போ நானும் வர நேரம்லாம் பார்த்துட்டே இருக்கேன். படிச்சுட்டு மட்டும் இருக்கேன். படித்தா மட்டும் போதுமா? காசு யார் தருவா? இப்படி அமைதியாக என்ன எங்கள் பைசா கணிச்சு வர பதில் சொல்லு. இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குண்ணா, எப்படியாச்சும் பாஸ் பண்ணி. இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ எக்ஸாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆளப்பாரு தம்பி இங்கே பாரு, உன் நிலைமை எங்களுக்கு புரியுது. வருமோ நீ சோதிக்கு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒழுங்காக லோன் கட்டுற வழியை பாரு. காசு கொடுக்க முடியல, படிக்க வரும். இவன் என்னைக்கு பாஸ் ஆகி இவன் என்னைக்கு இந்த கடத்தை அடைக்க. காசு திருப்பி கொடுக்கணும்ல, நீ எல்லாம் ஏமா கடன் வாங்குற? காசு திருப்பி நான் வந்துட்டார்ல துறை, படிச்சுக்கிட்டே இருப்பாரு, வேலைக்கு போக மாட்டாரு. இவனை நம்பி கடன் வாங்கியிருக்கேம்மா. இந்த அண்ணன் ஒன்னெல்லாம் வேணாம் சரியா? அடுத்த வாட்டி வரும்போது கையில் காசு இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். என்னாச்சு கணேசா? ஏன் கணேசா, ஏன் அப்படி உட்காந்துருக்க? நான் வேணா திரும்ப வேலைக்கே போயிடுவாம்மா. இப்போ என்னாச்சுன்னு இப்படி? இல்லைம்மா, என்னால் படிக்க முடியல. புக்கை திறந்தாலே கடங்கிறதாம்மா ஞாபகத்துக்கு வரான். கணேசா இதுக்கே இப்படி உடஞ்சிட்டா எப்படி? அப்போ உனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் கணேசா. உங்கள் அப்பா எவ்வளோ குடிக்காங்கன்னு சொன்னேன். அப்போ குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் மனுஷன்னே எந்திக்கலை. அதுக்கப்புறம் உடனே எத்தனையோ பேர் சொன்னாங்க பொண்ணு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டு வேறு கல்யாணம் பண்ண சொல்லி. ஆனால் இந்த சிம்மத்தில் என் மொத்த பாசமும் என் கணேசனுக்கு மட்டும்தான்னு எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துட்டு உனக்காக நான் போராட ஆரம்பித்தேன். அதனால் அப்போவும் சரி இப்போவும் சரி நான் யோசிக்க ஒரே வார்த்தை, அப்போ என் பிள்ளைய விட்டுருந்தா இப்போ என் பிள்ளைக்கு யார் இருப்பா? அப்படி இல்லைம்மா. இந்த செலஞ்சொலியை பார்த்துருக்கியா கணேசா? அது வலைய நம்ம எத்தனை வாட்டி பிச்சு விட்டாலும் அது திரும்ப திரும்ப பின்னிக்கிட்டே தான் இருக்கும்பா. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது நமக்கு நிறைய தடங்கள் வரும். அதனால் அதெல்லாம் பார்க்காம அந்த சிலந்தி மாதிரி வலையை பின்னிக்கிட்டே இருக்கணும். அது என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக கூட மாறும்.
எதை பற்றியும் நினைக்காம நல்லபடியாக பரிச்சு எழுதுவா கணேசா. ஹலோ கணேசா, நான் எஸ்ஐக்கு பேசுகிறோம்ல. சொல்ல சிக்கி. ரிசல்ட்டு பார்த்தோம்ல, பாஸ் பண்ணிட்ட கணேசா நீ. இலைய எங்கே நீ பட்டத? இந்த வீட்டில் பிரிக்க வேண்டாமா? அண்ணன் தான் காலையிலே கொடுத்தாங்கண்ணா. அதெல்லாம் கிட்டேச்சுப்பா. எப்படி? அண்ணன் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் பாஸ் ஆகி அவனுக்கு கவர்மெண்ட்லாம் கிடச்சிட்டு அதுலேருந்து அவன் கட்ட ஆரம்பிச்சிட்டு அந்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு போவான் தான் நமக்கு தரணும் ஃபஸ்ட்டு. அங்கே போ தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கடைசியாக அம்மா சொன்னவன் நல்ல வேலைக்கு போயிட்டான் பாறேன். நானும் அவன் சும்மா படிச்சுட்டு இருக்கான்னு நினச்சேன். பரவாயில்லையப்பா, பாஸ் ஆகிட்டானே. நம்ம தான் கொஞ்சம் அவன் வந்து அதிகமாக கத்திட்டானே. நம்ம வேலை அப்படி என்ன பண்ண. ஆர்சிபி இந்த முறை கப்படித்ததா? அடப்பாவீங்களா?
என்னப்பா மறுபடியும் அம்மா பையனும் கடன் வாங்க வந்திருக்கீங்களா? ம் ம் திரும்ப திரும்பலாம் கடன் தருவன்னு எதிர்பார்க்காதீங்க தம்பி. இதை கொடுமா. வாங்கின காசை திருப்பி கொடுக்கூடாதுன்னு ஆசை இல்லைண்ணே. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக திருப்பி கொடுப்போம். நான் இப்போ உங்கள் காசை திருப்பி கொடுத்துட்டேன். நீங்கள் அன்றைக்கி பேசின அதே வார்த்தையை என்னால் திருப்பி பேச முடியும். அப்படி பேசின உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படி இல்லைப்பா. நான் என்னதை பண்ணோம்? உன்கிட்ட காசு வாங்கணும், அதுக்கு மரியாதை நடத்தீங்களா? என் நிலமை உங்களுக்கு என்றைக்கெல்லாம் வரலாண்ணே. கொஞ்சமாச்சு மனுஷனாக பார்த்தீங்கண்ணே. நாங்களும் ஒன்றும் அப்படி இருந்துட போகிறதில்ல, எங்களுக்கும் ஒரு நாள் வரும்ண்ணே. அதனால் அடுத்த வாட்டி கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே. தம்பி நான் அந்த எண்ணத்தில் சொல்லலப்பா. இல்லைண்ணே, கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லுதேன். நம்ம லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருப்போம். அந்த உதவி செய்யும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் மாதிரி உதவி செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தானே நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கடன் கொடுக்கும்போது எங்கள் அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட மரியாதையாக நின்று பேச வச்சுருக்கு. கணேசா சும்மாரி. இங்கே பாருங்கள் தம்பி, தெரிஞ்சோ தெரியாமல் எங்கள் குடும்பத்துக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. அதனால் ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா. அம்மா பையனை ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கீங்க. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சாண்டோ என கேட்ட தாய்.